guys, welcome back. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து தமிழ் சீரியல் ரோஸ்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம ஒரு 2 வாரம் கேப் விட்டோன்னே அவர் 3-4 சீரியல் ரோஸ்ட் போட்டார். ஸோ தம்ப்நெயில பார்க்கும்போது ஒரு அம்மன் கெட்டப்பில் ஒரு கெட்டப் இருந்தது. தம்ப்நெயில வித்தியாசமாக இருக்கேன்னு தூக்கிட்டு வந்திருக்கேன். எந்த சீரியல் என்னங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி வாங்க, இது ஒரு 23 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். எல்லா சீரியலும் ஒரே சீன் போல நந்தினி கையால இந்த ஷர்ட்டை துவைக்க வச்சு உன் கையாலேயே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஷர்ட்டை துவைச்சா விட்டு விட்டுக்கலாம். பழக்கம் போலதான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? லோகோலாம் புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் அபிராம சுந்தரி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியலையும் போய் பாருங்க, அப்படியே இந்த வீரா சீரியலையும் கொஞ்சம் பாருங்க, ரெண்டுக்கும் பெருசா என்ன வித்தியாசம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமால, இது ரெண்டுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? சரி ரைட், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்த்துருவோமா? ஐஸ்வர்யா பிரபா இந்த வீட்டோட கடைக்குட்டி அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. மகா என்னதான் தன்னுடைய வீட்டுக்கு 2வது மகளா இருந்தால் செயல்ல இவதான் மூத்தவர். ஃபர்ஸ்ட் ஆகா கல்யாணத்தை எடுத்துப்போம். அதுல ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அதுல 3 அக்கா தங்கச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வழக்கமா மூத்த பொண்ணு தானே ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த சீரியல்ல கொஞ்சம் வித்தியாசமா நடுவுல இருக்கக்கூடிய 2வது பொண்ணு தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? மகா செயல்ல இவதான் மூத்தவர். சரி, இப்ப அப்படியே வீரா சீரியலுக்கு போய் பார்க்கலான்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல 3 பொண்ணுங்க இருக்காங்க. அங்கேயுமே மூத்த பொண்ணு ஹீரோயின் கிடையாதாமா, 2வது பொண்ணு தான் ஹீரோயின் சொல்றாங்க. ரெண்டு வேற சேனலா? என்ன கண்டுபிடிச்சிட்டான். ரைட்டுப்பா, 2 சீரியல்லையுமே 2வது பொண்ணு தான் ஹீரோயின்னா 2 ஒன்னாயிருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுங்க. நம்ம ஆகா கல்யாணத்துல இன்னொரு குடும்பம் இருக்கு, அது கொஞ்சம் பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்துல 3 பசங்க இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பிக்கு தான் இந்த கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வரவே இருக்கு, சந்தோஷப்படுங்க இருக்கு. எனக்கு இவ கூட கல்யாணம் நடந்துருச்சு. கௌதமி கழுத்துல தாலி கட்டி என்ன சட்டபூர்வமா மனைவியா ஏத்துக்கிட்டாரு. இப்ப அப்படியே வீரா சீரியலுக்கு போனோம்னா சேம் அப்பீல் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பணக்கார குடும்பம் இருக்கு, அதுலயும் 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பேர் தான் இந்த கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி ரைட், இது வரைக்கும் கூட ஏதோ யதார்த்தமா செட் ஆயிடுச்சுன்ற மாதிரி விட்டுலான்னு வைங்களேன். ஆனா இதுக்கப்புறமா பாருங்க, ஆகா கல்யாணத்துல 3வது தம்பி இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பான். அந்த புள்ள இந்த 3வது தங்கச்சி கிடையாது. இந்த 3வது தங்கச்சி இந்த பைப்புள்ளைய ஒன் சைடா தான் லவ் பண்ணிருக்கோம். சூப்பர். ஆனா அப்படியே வீரா சீரியல்ல போனோம்னு வைங்களேன், 3வது தம்பியும் 3வது தங்கச்சியுமே லவ் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது வில்லி உள்ள பூந்து இவன் என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற பொய்யை சொல்லி அவனை மிரட்டி கல்யாணம் பண்ணிடும். சோ இந்த இடத்துல அதாவது 2 பேருமே 3வது தங்கச்சியை கல்யாணம் பண்ணலங்கிற ஒரு ஒற்றுமை இருந்தாலும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இவன் இப்படி ஒரு ரோகத்தை போட்டு நினைச்சு கூட பார்க்கலாம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி 2 பேரும் வேற வேற பாதையை சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் யூட்டன் போட்டு அதே இடத்துக்கே வந்துட்டாங்க. அது எங்க தெரியுமா? ஆகா கல்யாணத்துல அந்த 3வது தங்கச்சிக்கு வேற ஒரு பையனோட நிச்சயமாயி கல்யாணம் நடக்க போற நேரத்துல அந்த கல்யாணம் நின்று போயிடும். அந்த நேரத்துல கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்.
இப்ப அப்படியே வீராக்கு வந்தோம் அப்படின்னா லவ் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ண முடியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இன்னொரு பக்கம் கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கோவையில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனும் அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுறான். இது ஒரு சம்பிரதாயமாவே பண்றாங்க போல. ஆக மொத்தத்துல ஆகா கல்யாணத்திலயும் சரி வீராலையும் வேற ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணியிருந்தாலும் மறுபடியும் நான் அந்த மூணாவது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன் அப்படிங்கிற பேர்ல அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாம 2 பேரும் அந்த புள்ள கழுத்துல தாலியை கட்டி 2 சீரலையும் ஒண்ணாக்கிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மகா சங்கமம்னு வருவாங்க. 2 வாரத்துக்கு போட்டு உயிர் எடுப்பாங்க. என்னங்க ஆரம்பத்திலே டயர்ட் ஆகுது. சரி, உங்களுக்கு ஒரு போட்டி. இந்த நாடகத்தோட இவ்வளவு நேரம் இவர் சொன்ன கதையை அச்சு பிசுறாம அப்படியே சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையா? ஆனா என்ன 2வது நடுவுல உள்ள புள்ள தான் அதுல ஹீரோயின். அது மட்டும் விளங்கிச்சு. சத்தியமா இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சு பாருங்க, 5 நிமிஷம் ஆகுதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அதை நம்ம பார்க்கல. இதுல ஒரு சீரியலோட கதையை தனியா சொன்னாலே ஒன்றும் புரியாது. நான் கம்பேர் பண்றேன் பாருங்க, 2ஐயும் தூக்கிட்டு வந்தீங்க பாருங்க. 3ஆம் தங்கச்சின்றீங்க, 4ஆம் மாப்பிள்ளைன்றீங்க, 3வது மாமான்றீங்க. அப்பா 3 தான் சவரத்தை 3 அண்ணன் தம்பி கல்யாணம் பண்றாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அதுல 3 பொண்ணுங்கன்னு. அப்பவே நான் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா 3வது தங்கச்சிக்கு 4வது தம்பி தாலி கட்டுறாரு. நீங்களா எனக்கு தலையெல்லாம் சுத்து சார். வாங்க இந்த 2 சீரியல்லையுமே இந்த 2 பைப்புள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே வேற ஒரு புள்ள கழுத்துல திரும்ப தாலியை கட்டாங்களா இல்லையா? அதனால இப்ப இந்த 2 ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் வில்லி ஆயிட்டாங்க. என்ன ஒண்ணு, இந்த வீராட்சி அந்த புள்ள ஆல்ரெடி வில்லி, இந்த ஆகா கல்யாணத்துல திடீர் சார் நீங்க வந்து இந்த சீரியல்ல இருந்து இந்த சீரியலோ இந்த சீரியல்ல இருந்து இந்த சீரியலோ காப்பி அடிக்கல. நீங்க 2 பேருமே சக்தியை தான் கௌதம் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி நீங்க 2 பேருமே மாதம்பட்டியோட வாழ்க்கையை காப்பி அடிச்சிருக்கீங்க. அது அங்க வச்சுக்கிட்டே இங்க தாலி கட்டுறாரு அவரு, அப்புறம் முதல் வைஃப் வில்லியா மாறுறாங்க. அது யாரை ஏமாத்துறீங்க? இப்ப இளையராஜா மாதிரி மாதம்பட்டி காப்பிரைட் கேட்டா தெரியும். 2 பேரும் கொடுக்கணும் அந்த அப்படித்தான் டிஃபரன்ஸ். இந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு தர மட்டமாக்க வேணாம். எதுக்கு எங்களை பாக்குற? அவ்வளவுதான் ஒற்றுமையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லங்க, இன்னொரு லிஸ்ட் இருக்குது. ஆகா கல்யாணத்துல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அக்கா பிரெக்னன்ட் இருந்தாங்க இல்லையா, அத பார்த்துட்டு வீராட்சி இப்ப ஃபர்ஸ்ட் அக்காவா பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. அத பார்த்து பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளால அதையும் சொல்லிட முடியும். ஆகா கல்யாணத்துல ஆல்ரெடி ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இப்ப வீராட்சி ஹீரோயின் இருந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு குட் நியூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், மகா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நீங்க அப்பாவாக போறீங்க. थैंक यू டாக்டர். அவளே வாங்கி எடுத்தா நீ ஏன் இந்த வாங்கி எடுத்தா? மகா பயத்துறடி. ஏன் வாங்கி எடுத்தா? நான் அப்பா வாங்கிட்டே. ஆக மொத்தத்துல ஒரே கதைய வெவ்வேறு சேனல்ல வெவ்வேறு சீரியல் பேர்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் 2 சீரியல் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அடுத்ததா ரியா அம்மு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அன்னம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வீடியோ காலை வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ காலை தூக்கிட்டு விட்டாங்களா. பட் இந்த வாட்டி சாதாரண சம்பவம் இல்ல, இதுல ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க என்னன்னு பாத்துருவோம். என்னாலதான் உனக்கு மருதாணி இவ்வளவு நல்லா சேர்ந்திருக்கு. நம்ம ஹீரோ கூட பார்க்காம அவர் முன்னாடி கிட்ட வீடியோ கால்ல வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய எக்ஸ் அந்த தூரத்துல இருந்து பார்த்து கடுப்பாகி, ஏண்டா என்ன கழட்டி விட்டுட்டு நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம ஏன் கண்ணு முன்னாடியே அவங்ககிட்ட வீடியோ கால்ல கொஞ்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கடுப்பாகி அவனை டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆளை விட்டு கூப்பிட விட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ சார் ஒரு பதட்டத்துல என்ன பண்றாப்ல, அந்த வீடியோ காலை கட் பண்ணாம பாக்கெட்ல போட்டு போயிடுறாரு. உங்களை கமிஷனர் மேடம் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க சார். சரி, சரிங்க சார். அப்புறம் என்னாச்சு? வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு.
சரி இருங்க, நான் பாக்குறேன். நம்ம வில்லியுடைய பழிவாங்கல பாருங்க. நல்லா இருக்கிற காரை ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம காரை தள்ளுனாதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ சாரை தள்ள விடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சாருடைய கொண்டாட்டி கட்டாகாத வீடியோ கால்ல கேட்டுட்டு இருக்காங்க. யாராவது வண்டியை தள்ளினாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தள்ளுறேன். நம்மலாம் என்ன பண்ணுவோம், தள்ளி தள்ளி பார்ப்போம். முடியலனா மேடம் முடியல மேடம் மெக்கானிக் கால் பண்ணி வர சொல்லுங்க மேடம்னு முடிச்சிரோம்ல. ஆனா இங்க சொன்னது வில்லியாச்சே, அதனால நான் கில்லி மாதிரி பெர்ஃபார்ம் பண்றேன். கால பாரு, காலெல்லாம் நடிக்குதா, பள்ளி மாதிரி சொல்லிட்டு கிடக்குறாப்ல. அவ விட்ட சவாலை நானே தனியா சந்திக்கிறேன். யார் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சென்ஸ் அந்த அளவுக்கு தள்ளுனீங்களா? அது அவ்வளவுதான். மயக்கம் போடுற அளவுக்கு வண்டி தள்ளுவாங்க. போன் எல்லாம் கீழே விழுந்துரும். ஆனா ஃப்ரண்ட் கேமரா தெர்ற மாதிரி விழுந்திருக்கலாம், பேக் கேமரா தெர்ற மாதிரி வேற விழுந்துருச்சா. அதனால அவர் பொண்டாட்டியால பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா, அவர் பொண்டாட்டியால பப்பரப்பான்னு பாத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. நம்ம காதல பத்தியும் எழுதின டைரியா கொளுத்துற அளவுக்கு போயிருப்பேன். டேய் டேய் என்னடா நடக்குதுங்க? ஏமா உன் புருஷன் உங்ககிட்ட பேசும்போது ஃப்ரண்ட் கேமரால தான் கொஞ்சிக்கிட்டு இருந்தான். சரி போனை தூக்கி ஃப்ரண்ட் கேமரா மறைக்கிற மாதிரி வச்சிட்டான்னு சொல்லி தானே நீ ஆடியோ மட்டும் கேட்டுட்டு இருந்த. இப்ப எப்படி திடீர்னு அது பேக் கேமராவா மாறிச்சு? போன் கீழ விழும்போது அந்த கை மட்டும் பட்டன் மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சு நான் சாம்பலாக்காம விட மாட்டேன். ஓ ரைட் ரைட் ரைட், எனக்கு இப்பதானே விஷயமே புரியுது. அதாவது ஃப்ரண்ட் கேமரா தெர்ற மாதிரி போன் கடந்துச்சுன்னு வைங்க, அத வில்லியும் பாத்துருவால. சோ அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துதான் இப்படி ஒரு மிஸ்டேக்கை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பார்க்கலாம். என் உசுர வாங்காதீங்க. சில கொடுமை என்னன்னா, கடைசியில அந்த மனுஷன் போனையும் எடுத்து பாப்பாப்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பாப்பாருன்னு பார்த்தா, சரி ஆஃப் ஆன போன் தானே அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவாரு. ஏன்னா அந்த புள்ள வீடியோ கால்ல பாத்துக்கிட்டே இருக்கும். பாக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் என்னத்த பார்த்தா கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். சர்தா ஸ்டீபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, மனசெல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு சிறப்பான காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசெல்லாம் சீரியல்ல ஒண்ணு விடாம பாப்பாரு போலயே. எல்லா கேரக்டர் பேரும் தெரியும், டைரக்டர் பேர் தெரியும், ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி பேர் தெரியும். அப்படி வாட்ச் பண்ணா வரதன் சுந்தர குடும்பத்தை உங்ககிட்ட அனுப்பி வைக்க சொன்னாரு. நான் அனுப்பிட்டேன். எம்மா தூரமா வண்டி ஓட்டி கப்பல்லாம் வலிக்குது. நீ அவங்களை எவ்வளவு வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளவு வெறுப்பேற்ற மாதிரி பேசி பிரச்சனை பண்ண. கம்நாட்டி முள்ள மாதிரி முடிச்சு யாராவது கை வைக்கட்டும், போலீஸ்காரங்க மேலேயே கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிரு. ஓகே சார். அது வில்லனுக்கு போலீஸ்லாம் துணையா இருக்காங்களா. அதனால உயர் அதிகாரி என்ன சொல்றாப்ல, சுந்தரம் குடும்பத்தை உங்ககிட்ட வர சொல்லி இருக்கேன். அவங்க வந்த உடனே அவங்கள வெறுப்பேத்தி உன் மேல கைய வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிரு. கைய வச்சிட்டாங்கன்னா தூக்கி உள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் பிளான போட்டுருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த போலீஸும் வெறுப்பேத்துறாப்ல, அதுக்கேத்த மாதிரி அவங்களும் கைய மட்டும் இல்ல காலையும் சேர்த்தே வைக்கிறாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துங்க. மரியாதையா பேச சொல்லிட்டேன். என் மேல கைய மட்டும் வை, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் குத்தனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இவங்க எல்லாரும் முடிச்சு வெளியே தெரியல. யார் வெளியே போக சொல்ற? போலீஸ் மேலே கை வைக்கிற நீ. அத வெயிட் பண்ணாரு. ஓகே சார். रुको जरा सबर करो. நான் யாருன்னு காட்டவா? ஃபர்ஸ்ட் டைமா வில்லன் போட்ட ஒரு பெரிய பிளானை இவ்வளவு சிம்பிளா முடிச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. நாங்க இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. எல்லாரும் தூக்கி உள்ள போடியா. ஊர் தலைவர் மேல கைய வச்சா ஊரே வந்துருங்க ஐயா, பிரச்சனை ஆயிடுங்க ஐயா. இப்ப நீங்க என் கூட வந்து வரதனை அரசு பண்றீங்க இல்ல, என்ன ஆகும் தெரியுமா? என்னடா இது, அவர் அவ்வளவு பெரிய ஊர் தலைவர், அவர் மேல கைய வச்சா ஊரே திரண்டு வந்துரும் அப்படிங்கிறது அந்த ஏட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இவ்வளவு பெரிய பிளான போட்டுருக்காங்களா. சரி பிளான் சொதப்பிருச்சா, அடுத்து என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிடுறாப்ல. இந்த மனுஷன் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா. சார் அந்த போனை கூட நடந்தது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க என் கூட வந்து வரதனை அரெஸ்ட் பண்ணாட்டி இந்த வீடியோ சிஎம் செல்லுக்கு போய்டும். இது என்னடா பிளான்? சிஎம் செல்லுக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டா நீங்க கை கால் எல்லாத்தையும் போலீஸ் மேல வச்சதெல்லாம் அவர் சேர்த்து அவர் வெறுப்பேத்தனது இருக்கும்ல, அதுல மாட்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வச்சா அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. நாங்க இதை வச்சே மிரட்டி கூட்டு போவோன்னு கூட்டு போயிட்டாங்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஆனா அப்ப கூட அந்த போலீஸ பாருங்க ரொம்ப நியாயம் தர்மமா அந்த வில்லனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாப்ல, இங்க பாரு உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கு அந்த வில்லன் என்ன பண்றான்னு பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான், முடிஞ்சா தப்பிச்சிருங்க, அதையும் பாத்துருவோம். சும்மா ஏன் நிக்கிறதா, பண்ணையா போய் ஓகே பண்ணி நான் பாத்துக்கிறேன். விசேஷத்தை என் தங்கச்சி வீட்டுக்கு இடம் மாத்தியாச்சு, இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்ல.
ஏண்டா என்னடா வில்லன்லாம் இப்படி இருந்தா நாங்க என்னடா பண்றது? போலீஸ் ஒரு அலர்ட் மெசேஜ் அனுப்புறாப்ல, அந்த மெசேஜை படிச்சோமா எஸ்கேப் ஆனோமான்னு இல்லாம ஓகே போலீஸ் இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா, பொண்ணை எங்க திரும்ப ஒளிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலையும் மறுபடியும் அனுப்பிச்சு வைப்பீங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு இடம் மாத்தியாச்சு, இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பவே சொன்னடா சேகாதன்னு. வரத எங்களை உள்ள வச்சு போட்டுட்டு அவங்க எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. வானதி எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. இது மட்டும் இல்ல, இப்ப வானதியே வில்லன் எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் அப்படிங்கிறது போலீஸோட போனை பாருங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா? அது எப்படின்னு பாருங்க. அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. வரத இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவரோட போனை வாங்கி பாருங்க. என்னடா வச்சிட்டாங்களா? போன குடியா கேக்குறாங்கல்ல குடு. அது எப்படி தெரியும்? இவன் இன்னும் அந்த மெசேஜை பார்க்கல போல. சார் பின்னாடி வீட்டு ஃபங்க்ஷன்ல சின்ன சின்ன சட்டி கொளுத்துவாங்க. என்ன சார் நீங்க வீட்டையே கொளுத்துற மாதிரி கொளுத்து வச்சிருக்கீங்க? அப்படி என்ன ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க? நான் நினைச்சேன் அவங்களாம் கொளுத்திட்டு தான் போயிருக்காங்க. அடிச்சு போட்டுட்டு வானதி எடுத்துக்கிட்டு போனாங்க. எப்படி அடிச்சு போட்டு கொளுத்தி பூமரமெல்லாம் கட்டி விட்டு போயிருக்காங்களா? ஏதோ ஃபங்க்ஷன், வில்லன் வீட்டு ஃபங்க்ஷன் கொடூரமா இருக்குன்றதுக்காக அட்லி 10 வச்சிருக்காங்க. அவரு சிதம்பரம், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, அதை உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். எந்த பயனும் இல்ல. மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரி கேட்கல, நம்ம போய் அங்க பார்க்கலாம். அடே என்னதான் வில்லனா இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு போலீஸ்டா. ஆரம்பத்துல பயங்கரமா காமிச்சிக்க, கடைசில போனக்கூடியா போயா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக மொத்தத்துல சீரியல்ல மட்டும் வில்லனா போயிடக்கூடாது போல இருக்கு. வில்லனா போனா இதுதான் நிலைமை போலயே. இந்த போன் மெசேஜை காட்டி அந்த போலீஸுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. அந்த பெர்லின் அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ப்ரோ சன் டிவில வரக்கூடிய 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சட்டையை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹெவி காமெடி. வாங்க என்னன்னு சொல்றேன். இது யாரு தைத்த சட்டை? தாத்தா தைத்த சட்டை. அதாவது சீரியல் இருக்கக்கூடிய வில்லிகள்லாம் பழி வாங்குறதுக்கு பல ஆயுதங்களை கையில எடுத்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா சட்டையை வச்சு பழி வாங்கி நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்க நம்ம வில்லி அந்த நாத்தம் பிடிச்ச ஊதா கலர் சட்டையை வச்சுதான் பழி வாங்க போறாங்களாம். ஏன்னா ஒரு சட்டையை வச்சு எப்படா பழி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க எல்லாம் அதுக்கு என் கூட சேர்ந்து ஒரு பிளாஷ்பேக்கு வரணும், வரீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. பிளாஷ்பேக் ஒளித்த பின்செல்லுங்கற எங்க எடுத்து போற இதெல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்து போறீங்க. இத போய் ஆத்தியா கேட்க. அம்மா வெறும் சட்டம் நினைச்சியா நீ? இது என் காதல்டா, என் ஞாபகம், என் உயிர்ல பாதிடா, வாழ்க்கடா. பாத்தீங்களா எப்பேற்பட்ட சட்டை? அந்த சட்டை தான் அந்த மனசுடைய காதலாம் ஞாபகமா உயிர்லயே பாதியாம்ல. ஆனா அப்படிப்பட்ட சட்டைய ஆக்சுவலா பார்த்தா இந்த மனசுதான் துவைச்சி அயன் பண்ணியே வச்சிருக்கணும். ஆனா செத்தலி வாட வர வரைக்கும் விட்டு வச்சுட்டு அந்த மனுஷன் போய் துவைக்கலாம்னு எடுத்துட்டு போனாப்ல. ஆனா இதை எரிக்க எடுத்துட்டு போன மாதிரி பதறிட்டு இருக்கேன். இந்த குடும்பம் செதச்சு சின்ன பின்னமாக்கின ஒரு பொண்ணோட உயிர் ஒட்டி இருக்கடா இதுல. இத போய் துவைக்க பாக்குறியா நீ? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டு இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது. இந்த குடும்பம் உனக்கு அவ்வளவு முக்கியமான சட்டையா இருந்தா அதை பத்திரம் ஒரு இடத்துல வைக்க வேண்டியது. ஒரு வீட்டுல வேலை செய்யறவர் உடுப்பெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி அதை வச்சு விட்டு அந்த ஆளை போட்டு அடிக்கிற. உனக்கு அது காதல், மற்றவங்களுக்கு மூக்கு இருக்குல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு. எலி சத்தமா ஒரு வாடை வருதுன்னா என்ன பண்றது? அது என் காதல் நாத்தமுங்க அப்படின்னு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னாங்க, மூக்கு இல்லை. நம்ம அனுப்பிச்சுங்கய்யா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுயா. இந்த ஆள் பண்ண வேண்டிய வேலையை அந்த மனுஷன் பண்ணலான்னு ஒரு நல்ல எண்ணத்துல எடுத்துட்டு போனதுக்கு கூப்பிட்டு வச்சு அரைஞ்சாம பாருங்க. எனக்கு மனசே கேட்கல. இத போய் ஆத்தியா கேட்க. இனிமே இந்த மாதிரி காரியத்தை என் ஜென்மத்திலையும் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. கெஞ்சி கதறி மன்னிப்பெல்லாம் கேட்டு போனாலும் எனக்கு சத்தியமா தெரியலடா. ஆனா ஒரு சட்டையை துவைக்க எடுத்து போனது ஒரு குத்தம்னு நீங்க பண்ற அநியாயம் இருக்கு பாரு. அந்த மனசுல கெஞ்ச விட்டுருக்கீங்க பாரு. உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? இத போய் ஆத்தியா கேட்க. இனிமே இந்த மாதிரி காரியத்தை என் ஜென்மத்திலையும் செய்ய மாட்டேன். சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்க சட்டையெல்லாம் இல்ல, அவர் சட்டையவே துவைக்க மாட்டாரு போலயே. அந்த அளவுக்கு அநியாயம் பட்டீங்களே. ரைட், இந்த பிளாஷ்பேக் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? துவைக்கலாம்னு எடுத்துட்டு போனவனுக்கே இந்த நிலைமை. ஒருவேளை துவைச்சிட்டா நந்தினி கையால இந்த ஷர்ட்டை துவைக்க வச்சு உன் கையாலேயே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இது ஒரு குத்தம்னா அவன் பொண்டாட்டிய வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவானா? எப்பேற்பட்ட வில்லி, எப்பேற்பட்ட பிளான் பாத்துக்கோங்க.
இந்த நிமிஷத்துல இவ்வளவு எனக்கு எந்த உறவும் இல்ல. இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போ. அடுத்த லஃபின் பிரின்ஸ் அப்படிங்கிறவரு என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் செஞ்சாப்ல ஜீ தமிழ்ல வரக்கூடிய சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரெண்டு எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு ஃபைட் சீனை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னன்னு பாத்துருவோம். வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். ரெண்டு பேர் வந்து அந்த அம்மா கையில இருக்கிற காசை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் மட்டும் கொஞ்சம் ஐயோ ஆட்டோக்குள்ள இருந்த ஒரு பேசஞ்சரோட பர்ஸ் காண. ஐயோ என் படம் அட போங்க வர நிக்கிறேன் நான் கூட்டு கிளவானியா என்னடா இது? அங்க போய் நில்லுங்க முக்குல நானும் மரம் பிரிச்சு எடுத்து போறேன். வச்சிருந்தாருன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி கூட போய் பிடிச்சிருக்கலாம். ஆனா ஆட்டோ டிரைவர் ஹெல்ப் பண்ணல. இன்னொரு பக்கம் இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, தங்கச்சி பொண்ணுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸுமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சம்பவம் நடந்து எப்படியும் ஒரு 1/2 an hourக்கு மேலேயாச்சா இருக்குமா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சரி ரைட். இப்போ திருடிட்டு போனா அந்த ரெண்டு பேரை இவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்க போறாங்களாம். அது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். The plan is on. அந்த திருடங்களை கண்டுபிடிச்சதால எப்படி கடத்தோடு போயிருக்க முடியாது. பணத்தை எடுத்துட்டு போனா அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு நீங்க போட்ட அந்த பயங்கரமான பிளான் என்ன பிளான் தெரியுமில்ல? இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே வெளியே வந்து ரோட்ல 2 பேரிகேட்டை போட்டு நிக்கிறாங்க. என்னமோ பணத்தை எடுத்துட்டு போனவன் கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணாம போக மாட்டான், அப்படி வரும்போது பிடிச்சிடலாங்கிற மாதிரியே நிக்கிறாங்க. அவன் எடுத்துட்டு போன வேகத்துக்கு நெட்டுக்கு ஊரையே தாண்டி இருக்கான். ஆனா அவனும் தாண்டுவானா? சரி கிரேட் பிரேக் த்ரூ கன்கிராட்ஸ். இந்த கூலி படத்துல வர்ற ஸ்ருதிஹாசன் மாதிரி ஷௌபின் துரத்திட்டு வரும்போது சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க திருடுன காசுல பசி போல இருக்கு. மச்சான் இரு மச்சான் சாப்பிட்டு அப்புறம் சாயங்காலமா இந்த ஏரியா விட்டு வெளியே போகணும்னு இதுதான் அந்த ரகசியமா நல்லா சாப்பிட்டு மெதுவா வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க ஹீரோயின்ஸா போலீஸ் பிடிச்சா இவங்களுக்கு என்ன மரியாதை? இவங்க உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு காசை வாங்குறாங்க. ஓ அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதா? பரவாயில்ல, இவங்க பிளான் போட்ட மாதிரி கரெக்டா அந்த பேரிகேட் கிட்டயே ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே துரத்தி போய் முன்னாடி மாஸ் என்ட்ரி எல்லாம் கொடுத்து கட்டையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு கையில காசை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ட புடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க மறுபடியும் துரத்துறாங்க, மறுபடியும் ஓடுறாங்க. ரன்னிங் போறதே போல இருக்கு. அண்ணா எங்க மடக்கி புடிச்சாங்கண்ணே. நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் வரேன். கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ இவங்க பிடிக்கணும்னு நினைச்சா எப்படினாலும் முன்னாடி வந்து பிடிச்சிடறாங்க. ஆனா பிடிக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு வைங்க, இல்லம் பொறுமையா காரெல்லாம் எடுத்து வந்து காசை வாங்கிட்டு போற வரைக்கும் பொறுமையா துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காசை கொடுக்கறதுக்கு மெயின் ரோடுக்கு வந்தாங்க, மறுபடியும் அந்த வில்லன் அடிக்கிறதுக்கு பழைய ஸ்பாட்டுக்கே கூட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் இவங்க இந்த பேரிகேட்டை போடுறதுக்கும் போலீஸை நிறுத்துறதுக்கும் கட்டை எடுக்கிறதுக்கும் மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கும் பின்னாடி துரத்துறதுக்கும் இதெல்லாம் காமிச்ச மும்முரத்தை ஃபர்ஸ்ட் அந்த காசை வாங்குறதுல காமிச்சிருந்தா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்குமா இல்லையா? ஆனா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாங்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு அவங்க அம்மன் மாதிரி தெரியலாம். அந்த சூலாயுதத்தை வச்சு அதை வச்சு என்ன பண்ணலாம், குத்தணும். அதை எடுத்து உருட்டுக்கட்ட மாதிரி அடிச்சுக்க பாத்தீங்களா? உருட்டுக்கட்டை எடுத்து வந்து குத்துவாங்க எவ்வளவு இருக்கு பார்த்து வேணாம். உருட்டுக்கட்டை கையை கிழிச்சிட போகுது, தூக்கி போட்டுருங்க. அப்ப எதுக்கு ரெண்டு பேரும் வந்தீங்க? அம்மன் கேட்டப்பலாம் ஸ்டீபன் மறுபடியும் மனசெல்லாமா? சரி ரைட், மனசெல்லாம் சீரியல்ல இருந்து எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் ஸ்டீபன் மொழியா தான் வரும் போலயே. இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, பீரோல வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்களா. பாக்க என்ன சம்பவம்னு பாத்துருவோம். வானதி அருள சேர்த்து வைக்க என்ன பண்ணலாம்னு யோசி. அந்த நெட் வேற அறுத்து விட போறோம். ஒரு காலத்துல வானதி பெரிய வியாதியாச்சு, பெரிய தியாகியா விழுந்து விழுந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக போராடுனாங்க. பட் இப்ப காலம் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வானதியா அவங்க புருஷனோட சேர்த்து வைக்கிறதுக்கு போராடுறாங்க. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. வானதி இருக்க இந்த ரூம் தான் நெட்டோட மோடமே இருக்கு. அருள் இப்ப இந்த ரூமுக்கு போனானா வானதி படிக்கிறத பாப்பா. வானதி அருளுக்காக தான் படிக்கிறான்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஐடியாவா இருக்கு.
அதாவது வைஃபையை கட் பண்ணி விட்டா மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் கீழே இறங்கி வருவானா. வானதி படிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நமக்காக படிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி மனசிறங்கி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. டேய் என்னடா பிளான் இது? போட்ட பிளானே நல்லா இருந்துச்சுடா, நீங்க போட்ட பிளான் ரொம்ப மகா மட்டமா இருக்குடா. என்னமா இது போய் முறைக்கிற? அவனுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரியக்கூடாது. நேரத்துக்கு நாங்க இந்த ரூம்ல இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இதுல பிளான் தான் மட்டமா இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அவன் இறங்கி வரத பார்த்துட்டு ஏண்டா புருஷன் பொட்டாட்டி ஒன்று சேர்க்கணும், நீங்களும் அந்த ரூம்ல போய் பதுங்கினா என்னடா அர்த்தம்? அது தெரியக்கூடாது யாருக்கும். இது என்ன 1 bedroom அபார்ட்மெண்ட்டானா ஒளிரத்துக்கு வேற இடமே இல்லைன்னு? அதான் அவங்ககிட்ட சொல்றாங்க, நாங்க அந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்கோம், புருஷன் கிட்ட சொல்லாது. சப்பா கண்ணுல பற்றக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு அவன் ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வீரோக்கு பின்னாடி தான் ஓடம் இருக்கு. தம்பி என்னடா உங்களுக்கு பிளான் போட்டிருக்கீங்க? ஏதோ நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள சேர்த்து வைக்கிறேன்ற பேர்ல உங்களுக்கு தானே ரொமான்ஸ் சாங்லாம் போட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்த வானதி உங்களுக்காக போட்ட எஃபோர்ட்ல ஒரு 2% கூட நீங்க போட்ட மாதிரி இல்லடா. நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு தான் மறுபடியும் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. சார் சவுண்ட் வரலையா சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடுத்த வண்டாடா என் தலைவன் ஹரி வண்டாடா. அதனாலே உங்க 50 பேருக்கு வழக்கமா சவால் விடுவாரா இல்லையா? ஐயோ கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஹலோ சார், நான் உள்ள இறங்கி என் குழந்தையை மீட்டெடுக்கிறதுக்கு ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்க. அதாவது ஒரு சீரியல்ல ஒரு படத்தை எடுத்து ஓட்டுறாங்களா, அது என்ன படங்கிறத முடிஞ்சா கண்டுபிடிக்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்ல, ஆக்சுவலா அவர் உங்களுக்கு சவால் விடுறாப்ல. அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். முதல்ல எங்க ஆளுகளை ஒருத்தரை நாங்க ட்ரை பண்றோம். இதுக்கா இவன் சவால்லாம் விட்டான்? இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்களடா. அதாவது நல்ல எஃபோர்ட் தான், நல்ல கஷ்டப்பட்டு குழியெல்லாம் தோண்டி புள்ளையெல்லாம் உள்ள விட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா கொஞ்சமாச்சு மாத்தி எடுக்கலாம்ல, அப்படியே விட ஆட்டையை போட்டு வைப்பீங்க. தயவு செஞ்சு நான் உள்ள இறக்குங்க ப்ளீஸ், என்ன இறக்குங்க. நான் இறங்குறேன் சார், உங்களால முடியலன்னா நாங்க பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள போயிட்டு முடியலன்னு வெளியே வரதுல இருந்து, மழை பெய்யறதுல இருந்து, மழை தண்ணியை உள்ள போக விடாம தடுக்கிறதுல இருந்து, கடைசியில வேற வழியே இல்லை நானே உள்ள இறங்குறேன் அப்படிங்கிற வரைக்கும் ஈயடிச்சான் காப்பியா அடிச்சு வச்சது மட்டும் இல்லாம இத முடிஞ்சா கண்டுபிடிக்க பாப்போம் அப்படின்னு சவால் விட்டான் பாரு ஒருத்தன். அவனை முதல்ல உதைக்கணும்டா. கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா. என்ன ஒன்னே ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம குட்டானா குழியில கடந்தவரை வெளியில தூக்கிட்டு வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த பாட்டை இவங்க போடல. போட்டா இல்ல போட்டுருவாருன்னு பயந்தாங்களோ என்னவோ, இல்லைன்னா அதையும் ஒரு கை பார்த்திருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை பார்க்காம இந்த ஹீரோயின் எல்லாம் இப்போ அவங்க தலைகளாக கட்டி அந்த குழியில இறக்கி குழந்தைய தூக்குற மாதிரி சீனெல்லாம் எடுக்கும்போது மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க? பெரிய ஸ்டண்டெல்லாம் பண்றான், குழிக்குள்ளையெல்லாம் போடுறான், தலைகளாக உள்ள இறங்கி. இதெல்லாம் இப்போ டெலிகாஸ்ட் ஆனா என்ன ஆகும்? என்னடா ஆகும்? ஆயிருச்சே. சாஃபி சவுண்ட்ல வந்துட்டியே, சாஃபி சவுண்ட்ல வந்துட்டியே. அதுவும் ஹரி கண்டுபிடிச்சிருக்க. தேவையா உனக்கு? நல்லா இருந்ததுங்க. ஆனா 5 நிமிஷம் லைஃப்ல மறக்க முடியாது. அதனால இங்க வந்த தலைவலி அப்படியே கழுத்துல இறங்கிருச்சு. இனி எங்கெங்க இறங்க போதோ எனக்கு என்ன தெரியல. எப்பா இந்த கருமத்தை எல்லாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி சம்பளத்தை கொடுத்து அதை சன் டிவிக்கியோ விஜய் டிவிக்கு விற்று அதை நம்மளை பார்க்க வச்சு நம்ம கிட்ட இருந்து காசு அதுல அந்த கொஞ்ச நேரம் அம்மனுக்கு எவ்வளவு மேக்கப். டைம் வேஸ்ட். அம்மன் வந்து அவங்க ஓடிட்டாங்க. அவ்வளவு மேக்கப். ஆனா அதுலயுமே அந்த ஆட்டோ டிரைவர் தான் எங்க பணம் காணா வண்டி ஆளை விழுமாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு அவர் சவாரி. இதை வைங்க நான் துரத்தி பிடிக்கணும். அதானே. வீடியோ நல்லா இருந்தது 5 நிமிஷத்தை தவிர. உங்களை அடுத்த ஏதாவது ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.